ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஈவில். ஸோ நீங்கள் நம்ம வீட்டில் என்னடா பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம சர்வேல் வேர்ல்டில் உள் ஃபார்ம் தான் கைஸ் கட்ட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாமல் இப்போ எதுக்கு டேட்டு கலெக்ட் பண்ண தெரியுமா கைஸ்? தெரியல, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் ஞாபகம் இருந்துச்சு கைஸ். ஃபார்ம் கட்ட ஃப்ளாட் ஆகணும்லாம் எடுத்த ஃப்ளாட் ஆகும் மோடு மேலே காடு மேலே கட்டினா ஃபார்ம் சூப்பராக இருக்கும் கைஸ். அதான் இப்போ உடை வச்சு இது வச்சுக்கோ. ஐயோ வாயில் ஒரு வச்சுட்டு இருக்குங்க கைஸ். இது போதும் இல்லைங்க, இந்த ஒரு லேயரை மட்டும் முடிச்சு விட்ருவோம். அப்புறமா ஏதாவது பில்டு பண்ணுறது தேவைப்படும் இந்த இடம். அவ்வளோதான். ஐயோ ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நான் ரொம்ப நாளாக வீடியோ வரலன்னு கேட்பீங்க. ஸ்கூலில் வேறு எக்ஸாம் கைஸ். லீவ் விட்டாங்க, வெள்ளிக்கிழமையே விட்டாங்க. நான் இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். வெள்ளிக்கிழமை லீவ் விட்டாங்க, திங்கக்கிழமை எடுத்த வீடியோ கைஸ். இது என்றைக்கு அப்லோட் பண்ண போகிறோன்னு தெரில, பார்ப்போம். ஏதான் கைஸ் ஃப்ளாட் ஆகிற இடம். இந்த இடம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம சுகர் கேன் ஃபார்முக்கு நேராக கைஸ். ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் இல்லை கைஸ், நம்ம நட்டு வச்சுருப்போம்ல அது. இந்த இடத்த மூல ஃபில்லப் பண்ணிடலாம் கைஸ். நான் மொத்தம் 2 ஃபார்ம் கட்டிருப்பேன். ஒரு ஃபார்மு 2 ஃபார்மே கட்டியிருப்பேன். அதில் ஒரு உங்களுக்கு எந்த ஃபார்ம் பிடிச்சிருக்கு கட்டிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கட்டின ஃபார்முக்கு உங்களுக்கு தேவையானது சில் டச் கைஸ். அப்போ தான் உங்களுக்கு டேர்ட் வச்சு கிராஸ் எடுக்க முடியும். ஏன்னா அது 8ல் கட்டு போகிறோம் கைஸ். அவ்வளோதான், இடத்துல ஃப்ளாட் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்பீடு போட்டுட்டேன்னு கேட்பீங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு கைஸ். நான் ஸ்பீடு போட்டுவிட்டேன். பாருங்க, தேவையான பொருள் இவ்வளோ தான் அந்த ஃபார்முக்கு. முக்கியமாக ஷியர்ஸ். ஷியர் செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் முன்னாடி தூக்கி வச்சுப்போங்க கைஸ். நான் தெரியாமல் டேட் வச்சுருவேன். நீங்கள் கிராஸ் வைக்கணும் மேலே. இது மேலே ஒர்க் ஆகாது. ஏன்னா அது பேர் என்ன ஐயா, மேலே ஸ்ப்ரெட் ஆகாது கைஸ். இங்கே பாருங்கள், ஒரு செஸ்ட் வச்சுட்டு அது பின்னாடி ஆப்பர், அது மேலே ரயில் தானே, ரயில். அது மேலே மெயின் காஃப்ட் வித் ஆப்பர் வைங்க கைஸ். அது ஒழுங்காக நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடாத ஓட அவ்வளோதான் வச்சாச்சு. ஒரு பிளாக் எடுத்துக்கோங்க கைஸ் கையில். ஏதோ ஒரு பிளாக் வச்சுக்கோங்க, அவங்க இஷ்டம். இங்கே பாருங்க கைஸ், இதேமாரி ஒரு பிளாக் மட்டும் ஐத்துங்க. நான் கீழே தெரியாமல் போட்டு அதை விட்டுருங்க. மைன் கிராஃப்ட் வித் அதை வச்சுருங்க ஆப்பரு. ஃபஸ்ட்டே இந்த பிளாக் கீழே இருக்கிற பிளாக் மட்டும் வச்சு விட்ருங்க கைஸ். அவ்வளோதான். எதுக்கு டேட்டு கலெக்ட் பண்ணுறேன்னு கேட்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் டேட்டு வைக்கக்கூடாது கைஸ். தயவு செய்து அதை மட்டும் வைக்காதீங்க. நானே ஒரு காலம் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். இந்த இடத்துல கிராஸ் வைக்கணும் கைஸ். சில் டச் பவர் இருந்ததுன்னா வச்சுருங்க கைஸ். கிராஸை மெயின் பண்ணி டேட் வச்சிங்கன்னா அந்த ஃபார்ம் ஒர்க் ஆகாது. நான் ஒர்க் இருக்கேன், வச்சுக்கினேன். இல்லைன்னா உங்களுக்கு இதை கட்டி காமிக்கணுக்காக தான் கைஸ். நான் போய் நைட் ஆகிடுச்சு கைஸ். இந்த பக்கம் வைக்கக்கூடாது ஆப்பர்ன்ற பாருங்க அப்சர்வரு. இந்த பக்கம் வைக்கக்கூடாது, அந்த பக்கம் வைக்கணும். நம்மளும் தூக்கிட்டு வந்துடுறேன் கைஸ். இதேமாரி வைக்கணும், பார்த்துக்கோங்க. இதேமாரி வச்சு அது மேலே டிஸ்பென்சர் வச்சு அது பின்னாடி ரெஸ்ட் வச்சுக்கணும் கைஸ். ரெஸ்ட் வச்சா முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ கிளாஸ் வச்சு கவர் பண்ணணும். ஆட்டை கூட்டு வந்து உள்ளே விட்டுருணும் கைஸ். அவ்வளோதான், ஃபார்ம் கம்ப்ளீட்டட். இது ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இந்த பொருளை கலெக்ட் பண்ணுறது. நீங்கள் தயவு செய்து இந்த இடத்துல கிராஸ் வச்சுருங்க கைஸ். அதை மட்டும் மறந்தே போயிடாதீங்க. டேட் வைக்காதீங்க, ஃபார்ம் ஒர்க் ஆகாது. நான் வரைக்கும் இருக்கேன், அது கூட யோசிக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடை தூக்கிட்டு வந்து உள்ளே விட்டேன் கைஸ். பாருங்க எப்படி விட்டு வந்துருங்க, படிக்கலாம் போட்டு விட்டு வந்துருங்க கைஸ். கஷ்டப்பட்டு இந்த பிளாக்லாம் வச்சுருங்க, அந்த டெம்பரரி பிளாக்லாம். வட அவ்வளோதான் கைஸ், வச்சாச்சு கைஸ். அந்த பிளாக் உடச்சிடாதீங்க, ஏன்னா அதில் தான் நம்ம ரெஸ்ட்டும் வச்சோம். இந்த ஃபார்ம் அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சுது. நீங்கள் டேட்டுக்கு பலம் மறக்காமல் கிராஸ் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஃபார்ம் முடிஞ்சுது கைஸ். ஏன்டா மேலே டேட் வைக்கக்கூடாதுன்னு கேட்பீங்க. அது டேட் வச்ச ஒர்க் ஆகுது கைஸ். ஃபார்ம் கிராஸ்னால தானே புல்லு தீங்க ஆடு பேக்கடை கேவுக்கு வந்துடுங்க கேட்பீங்க.
டிஸ்பென்சரு அப்சர்வர் செய்யறதுக்கு அயன் தேவையில்ல கைஸ். அதுக்கு தான் கைஸ் வந்திருக்கேன் கேவுக்கு. கேவில் இருக்குன்னு அயன் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்ட கிடச்சிது. போட்டுவிட்டேன் கைஸ். என்னடா எல்லாம் ஊந்துச்சிக்கல. பரவாயில்ல, நம்மளுக்கு அயன் தான் முக்கியம். அங்கே அயன் இருக்குது. போடா இவ்வளோ அதான் கைஸ் வந்துட்டோம். அயன்கிட்ட ஃபார்ச்சூன் 3 வச்சுருக்கோமா, நிறைய கிடைக்கும். அயன் எடுத்து வந்துட்டேன் கைஸ். நாங்கள் பாருங்கள் டேர்ட்டு ஸ்ப்ரெட் ஆகணுன்னு என்னென்ன பண்ணுறேன் பாருங்க. ஆனால் அப்பயும் ஸ்ப்ரெட் ஆகாது, கவலைப்படாதீங்க. நீங்கள் கிராஸ் தான் வைக்கணும் இந்த இடத்துல, வேறு வழியே இல்லை. கிராஸ் அந்த இடத்துல வைக்கணும் கைஸ். இந்த ஃபார்ம் அவ்வளோதான். இந்த ஃபார்மை நான் உடச்சிட்டேன் கைஸ், ஏன்னா இடம் வேணும்லாம் அடுத்த ஃபார்ம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்சர்வ் வச்சுக்கோங்க கைஸ். கீழே அப்சர்வ் வச்சு பின்னாடி ஒரு பிளாக் வச்சு அது மேலே ரெஸ்டோன் டெஸ்ட்டு வச்சுட்டு டிஸ்பென்ஸ் அடிக்கணும். அது மேலே கரெக்டாக அப்சர்வர் மேலே கைஸ் மூஞ்சி இதுமாரி இருக்கணும் பார்க்குற மாதிரி. அந்த பக்கம் வச்சுருந்தீங்க அப்புறம் ஒர்க் ஆகாது. அது மேலே இப்போ டேர்ட் வைங்க. இது ஸ்ப்ரெட் ஆகும் கைஸ், கவலைப்படாதீங்க. டேர்ட் இந்த இடத்துல வச்சுக்கலாம். எனக்கு ஒரு பிளாக் தான் ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்கப்புறம் ஆகாது. நான் வச்சுட்டேன் கைஸ். வச்சுட்டு இந்த பக்கம் நான் கல்ட்டிங் சிஸ்டம் தப்பு பண்ணுவேன். ஆனால் இதை மட்டும் வைக்காதீங்க கல்ட்டிங் சிஸ்டமாக. நான் லாஸ்ட்டாக பண்ணி கேட்டுறேன். நான் கல்ட்டிங் சிஸ்டம் எனக்கு பண்ண தெரியாது கைஸ். அடுத்த லாஸ்ட்டே யூடியூப்பில் போய் பார்த்துருந்தேன் கைஸ். அது அப்புறம் கிளாஸை வச்சு அடிச்சிடுங்க பண்ணந்த. இது அதே மாதிரி கிளாஸ் வச்சு அடிச்சிடுங்க. கல்ட்டிங் சிஸ்டம் கோளாறு மாதிரி பண்ணி வச்சுருங்க. அதுமாரி பண்ணாதீங்க. கல்ட்டிங் சிஸ்டம் ரெடி பண்ணுறோம் கைஸ். இப்போ கண்ணாடி வச்சு முடியாச்சு. ஆடை பிடிச்சிட்டு வந்து உள்ளே போடணும். இப்போ அவ்வளோதான். அதான் கைஸ் ஆடை பிடிச்சிட்டு வந்து உள்ளே போட்டேன். கூட்டு வரதுக்குள்ளே ஒரு வெளியே ஏறுறேன் கைஸ். வைத்தியக்காரன் ஏறவே மாட்டான். பிளாக் எப்படி மாற்றலாம் போகிறேன், கீழே பொத்துன்னு போய் விழுறான் கைஸ் இந்த ஆடு பையன். கல்ட்டிங் சிஸ்டம் தயவு செய்து இதுமாரி பண்ணுறாதீங்க, ஒர்க் ஆகுது. அப்புறம் அது பேர் நான் உள்ளே அப்படியே நம்ம அதிலே நிற்கும் கைஸ் பிளாக் மேலே. நான் பண்ணி கேட்டுறேன் பாருங்கள். இந்த ஒருத்தில் கிளாஸை வச்சுட்டு உடச்சிட்டேன். இதுக்கு அதை வச்சுக்கிட்டு வணக்கம் டாடே. இது ஒர்க்கர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஆனால் அது ஒர்க் ஆகும். ஆனால் கல்ட்டிங் சிஸ்டத்தில் வராது கைஸ் செஸ்ட்டுக்குள்ளே. ஐயோ சியர்ஸ். அப்போ திங்கிட்டு பாருங்க கைஸ் நேரம் பார்த்து இந்த ஆடே எப்படி பண்ணுறேன். இது நான் பண்ணது. ஃபார்ம் ஒர்க் ஆகுது கைஸ், ஆனால் கல்ட்டிங் சிஸ்டமில் கலெக்ட் ஆக மாட்டேது. அவ்வளோதான் பாருங்க, கலெக்ட் ஆகல பாருங்கள். டேர்ட் நான் எப்போயோ வச்சுது, இப்போ கலெக்ட் ஆகிருக்கு. இதை உடச்சி எந்த பக்கம் தான் வைக்கிறதுனே தெரில கைஸ். அப்புறம் உடச்சி அடுத்து இந்த பக்கம் வச்சேன் கைஸ். ஃபார்ம் ஒர்க் ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை கைஸ், கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தூக்கி வச்சேன் ஆப்பரின் ஜஸ்டியும் இப்படி வச்சாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ் கல்ட்டிங் சிஸ்டம். என்னடா இது எனக்கு வந்த சோதனைன்ற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். அடுத்து இப்போ தான் கைஸ் உண்மையில கல்ட்டிங் சிஸ்டம். இதேமாரி 3 பிளாக் வச்சுக்கோங்க, படிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக அது வேறு கீழே இருக்க மாதிரி இதேமாரி உடச்சிக்கோங்க கைஸ். இன்னொரு படிக்கட்டு போட்டுப்போம். கரெக்டாக இருக்குது. ஐயோ பிளாக் போட்டு முட்டினே, இல்லை தப்பாக இருக்குது கைஸ், சாரி. இதை உடச்சிக்கோங்க. முன்னாடி இதேமாரி போட்டுக்கோங்க 3 பிளாக்கு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இதுமாரி படிக்கட்டு மாதிரி போட்டுக்கோங்க கைஸ், மைன் போடுற மாதிரி குட்டிக்கொண்டு. இந்த 3 பிளாக் உடச்சிட்டு இதே மாதிரி வைக்கிறாங்க. அப்புறம் ஃபார்மு ஹைட் ஆகாது. செஸ்ட் வைங்க ஆப்புறீங்க. ஐயா இடம் பத்தலை, அப்போ 100 பிளாக் கீழே தான் உடைக்கணும். அவ்வளோதான் கைஸ். உடச்சிட்டேன்னா இப்போ செஸ்ட் வச்சு அது மேலே ஆப்பர் வச்சு அது மேலே ரயில் வச்சு அது மேலே மைன்கிராஃப்ட் எடுத்து ஆப்பர் வைக்கணும் கைஸ். அவ்வளோதான், கல்ட்டிங் சிஸ்டம் ரெடி. நீங்கள் எப்படியே இந்த ரயிலை மட்டும் உடச்சிருங்க, அப்போ தான் ஆப்பரில் கனெக்ட் ஆகும் செஸ்ட்டில். அது எப்படியே உடச்சிடுங்க கைஸ். கஷ்டப்பட்டு நானே இப்போ கஷ்டப்பட்டு தான் உடச்சேன். அவ்வளோதான் கைஸ், உடச்சாச்சு கைஸ். அதேமாரி நூன் வந்து பிடிச்சி விட்டுறேன் ஆடு. நான் ஆஃப்லைனில் நிறைய கட்டிக்கிறேன் கைஸ், நான் வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லை. அதான் ஆஃப்லைனில் கட்டிக்கிறேன் கைஸ் நிறையா. பாருங்க இதுவும் ஒர்க்காக ஆரம்பிச்சிச்சு. டேட்டு எப்படி தான் வருதுமே தெரிய மாட்டேங்குது கைஸ், வந்துருச்சு வணக்காடு. சரி அவ்வளோதான் கைஸ், என்னுடைய வீடியோ முடிஞ்சுது.
எல்லாருக்கும் பாய் பாய் டாட்டா சி கைஸ் பாய்